வீடியோவை பார்த்துட்டு இருக்க மக்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். சமீப காலமாக சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வச்சு பூஜை செய்யப்படுற பொருட்களுக்கு அதிக முக்கியத்துவம் இருந்துட்டு வர நிலையில் இப்போ அதை பற்றி ஒரு மகிழ்ச்சியான தகவல் ஒன்று கிடச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஆன்மீகம் பற்றின பயனுள்ள தகவல்கள் உங்களை உடனுக்குடனே சேரும். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துக்கு பக்கத்தில் சிவன்மலை அமைஞ்சிருக்கு. அருணகிரிநாதரால் திருப்புகழை பாடப்பெற்ற பெருமை கொண்ட கோயில், அதாவது முருகன் கோயில் இது. இங்கே மூலவரா சுப்பிரமணியர் வள்ளியோட ஒரே கருவறையில் திருமண கோலத்தில் அமர்ந்திருக்கிறாரு. இந்த சிவன்மலைக்குன்னு பல சிறப்புகள் இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் ரொம்பவே வியப்பாக பார்க்கப்படுற சிறப்பு அது என்ன அப்படின்னா சிவன்மலை உத்தரவு பெட்டி. அதாவது இந்த கோயிலில் இந்த உத்தரவு பெட்டிக்குள்ளே வச்சு வணங்கிட்டு வர பொருட்கள் எல்லாமே இந்த உலகத்தில், அதாவது இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மக்கள்கிட்ட ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. இந்த நிலையில் நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மகிழ்ச்சியான தகவல் அது என்ன அப்படின்னா, திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயம் ஆறு தொழுவு அப்படிங்கிற பகுதியை சேர்ந்த தங்கவேல் அப்படிங்கிற பக்தரோட கனவுல கற்பூரம் அப்புறம் பிரம்ப வைக்க சொல்லி ஒரு உத்தரவு வந்திருக்கு. அந்த கனவு வந்த அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் அந்த பொட்டிக்குள்ளே கற்பூரம் அப்புறம் பிரம்ப வச்சு பூஜை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த கோயிலை பற்றி சிவாச்சாரியார்கள்ட்ட கேட்கும்போது அவருங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் எந்த பொருளை வச்சு பூஜை செஞ்சுட்டு வரமோ அந்த பொருள் சமுதாயத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு கற்பூரம் அப்புறம் பிரம்பை வச்சு நம்ம பூஜை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். இதுக்கு மேலே இதோட தாக்கம் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு போக போக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோயிலுக்குன்னு நிறைய தனி சிறப்புகள் இருக்கு. அது என்ன அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பார்வதி அப்புறம் அகத்தியர் இவங்க 2 பேரும் சேர்ந்து சிவனை நோக்கி தவம் செஞ்ச இடம் அப்படின்னு சொல்றாங்க. முருகன் வள்ளிமலைக்கு போய் வள்ளியை திருமணம் செஞ்சுட்டு வந்து குடிபுகுந்த இடமாவும் சொல்றாங்க. அதனால தான் இந்த கோயிலில் முருகன் சுப்பிரமணியராக வள்ளியோட காட்சி அளிக்கிறாரு. இந்த வகையில் இந்த நாட்டுல நடக்க போற இன்ப துன்பங்களை முன்கூட்டியே இந்த சிவன்மலை உத்தரவு பெட்டி வெளிப்படுத்தி கொண்டிருக்கு. சிவன்மலையாண்டவர் பக்தர்களோட கனவுல போய் ஒரு சில குறிப்பால் அவங்களுக்கு உணர்த்தி சம்மந்தப்பட்ட பொருட்களை அதில் வைக்க சொல்கிறாரு. இப்படி சிவன்மலை உத்தரவு பெட்டியில் சம்மந்தப்பட்ட பொருட்களை வைக்கணும் அப்படிங்கிற பழக்கம் அன்றைய காலத்துலேருந்தே இருந்து வந்துட்டுருக்கு. அது இப்போ வரைக்கும் நடைமுறையில் இருக்குது. ஒரு சிலர் இந்த விஷயத்தை கட்டுக்கதை அப்படின்னு நம்பாமல் இருந்தாலுமே அவங்கள நம்ப வைக்கிற வகையில் இந்த பொருட்களுக்கு சம்மந்தப்பட்ட விளைவுகள் இன்னும் இந்த நாட்டில் நடந்து வந்துட்டு தான் இருக்குது. குறிப்பிட்ட பொருளை இந்த பொட்டிக்குள்ளே நம்ம எடுத்த அடுப்பில் வைக்க முடியாது. அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு சில வழிமுறைகள் இருக்குது. அது என்ன அப்படின்னா, கோயிலோட அர்ச்சகர்கள் வெள்ளைப்பூ சிகப்பு பூ போட்டு உத்தரவு கேட்பாங்க. ஒருவேளை வெள்ளைப்பூ வந்துட்டா அந்த பொருளை பொட்டிக்குள்ளே வைக்கிறதுக்கு அனுமதி கிடைச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை சிகப்பு பூ வந்துட்டா அந்த பொருளை பொட்டிக்குள்ளே வைக்கிறதுக்கு அனுமதி இல்லை, அதாவது வைக்கக்கூடாது அப்படின்ற அர்த்தம். இதுபடி ஏற்கனவே உள்ளே இருக்கிற பொருள் மாற்றப்பட்டு இவங்க கொண்டு வர, அதாவது பக்தர்கள் கொண்டு வர பொருளை உள்ளே வைப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பொருளை முறையாக பூஜை செஞ்சு வழிபட்டு வந்துட்டு இருப்பாங்க. இது வரைக்கும் என்னென்ன பொருள் முக்கியமாக வச்சுருக்கிறாங்க அப்படின்னு நாம் பார்க்கலாம். இந்த வகையில் மண், துப்பாக்கி, ஏர்கலப்பை, ரூபாய் நோட்டு, நோட்டு புத்தகம், சைக்கிள், அரிசி, மஞ்சள், இளநீர், தங்கம், சர்க்கரை, கணக்கு நோட்டு, பூமாலை, ருத்ராட்சம், இந்த மாதிரி பல்வேறு பொருட்களை இதுவரைக்கும் உள்ளே வச்சு பூஜை செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. நீங்கள் யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உத்தரவு பெட்டியில் கனவுல யாராவது உணர்த்தி நீங்கள் கொண்டு போய் வச்சுருந்தீங்கனாலும் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு முருகனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் முருகா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போதைக்கு சிவன்மலை உத்தரவு பெட்டிக்குள்ள கற்பூரமும் பிரம்பும் இருக்குது. இப்போ வரைக்கும் எந்த தாக்கமும் ஏற்படலை. இதுக்கு மேலே இந்த நாட்டில் இது சம்மந்தமான தாக்கம் தான் ஏற்படுதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதாவது இந்த பொருளை 6ஆம் தேதி வச்சுருக்காங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதோ ஒரு தாக்கம் நடக்கும், இதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக நன்மையே நடக்கும் அப்படின்னு நம்ம முருகன்கிட்ட வேண்டிக்கலாம். இந்த மாதிரி பயனுள்ள ஆன்மீக தகவலை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி பயனுள்ள பதிவுகள் உங்களை உடனே சேரும். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.